இன்னைக்கு இந்த பதிவில் ரொம்ப அழகா பசுமையா கண்ணுக்கு குளிர்ச்சியான செடிகளை பார்க்கலாம் வாங்க. நம்ம கிட்ட இருக்கிற எல்லா மல்லி செடிகளுமே இன்னைக்கு நிறைய மொட்டுக்கள் வச்சு எல்லாத்துலேயுமே பூக்கள் வளர்ந்துருக்குங்க. எப்போவுமே ஒரு செடியில் பூக்கள் வந்தால் ஒரு செடியில் இருக்காது. ஆனால் இன்னைக்கு ஜாதி மல்லி, சந்தன மல்லி, குண்டு மல்லி, ரோஜா மல்லி, இருவாச்சி எல்லாத்துலேயுமே ரொம்ப அழகாக பூக்கள், காக்கட்டாமலையும் நிறைய பூக்கள் பூத்திருக்குங்க. இந்த வெண்டைக்காயை விதைக்காக வச்சுருந்தேன். நல்லா முத்தி விதைகள் வளர ஆரம்பிச்சிடுச்சு. இதை இன்னைக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த தண்ணீர் வீட்டான் கிழங்கு செடியில் நிறைய பூக்கள் வச்சிருக்கு. எல்லாமே ரொம்ப அழகாக நல்லா வெள்ளை கலரில் குட்டி குட்டியாக அட்டகாசமாக பூத்துருக்குங்க. இதுக்கப்புறம் இதில் நிறைய காய்கள் விட்டு விதைகள் வளர ஆரம்பிக்கும். ஆனால் அதிலிருந்து செடிகள் வர்றதில்லை. பெங்களூர் தக்காளி செடியில் காய்கள் எல்லாம் நல்லா பெருசாக்கிக்கிட்டே இருக்குதுங்க. இன்னும் கொஞ்சம் பிஞ்சுகளும் வச்சிருக்கு. கட் பண்ணி விட்டிருந்த செம்பருத்தி செடிகள் நிறைய துளிர்கள் விட்டு இப்போ அதில் மொட்டுக்களும் வந்து பூக்கவும் ஆரம்பிச்சிடுச்சுங்க. சங்குப்பூ கொடியிலையும் பாருங்கள் ரொம்ப அழகாக பூக்கள் வளர்ந்துருக்கு. புரோக்கன் ஹார்ட்டில் இலைகள் எல்லாம் நல்லா பெருசு பெருசாக வளர ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கு காரணம் நல்லா பெஞ்சிக்கிட்டு இருக்கிற மழை தாங்க. தொடர்ந்து மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கிறதுனால செடிகள் எல்லாம் பார்க்குறதுக்கே ரொம்ப பசுமையாகவும் அழகாகவும் கண்ணுக்கு குளிர்ச்சியாகவும் இருக்குதுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.